பாயாசத்துக்கு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரவை பாயாசம் செய்ய போகிறோம். ஒரு வானிலையில் கடாய் ஸ்டவ் பற்ற வச்சு இது வச்சு கடாய் வச்சுட்டு நெய் ஊற்றிருக்கிறோம். இன்னொரு பக்கம் பால் காய்ச்சினது நெய் சூடாகிடுச்சு. முந்திரி வறுத்து சிறப்பாயிடுச்சு. இப்போ திராட்சை வந்து ரவை வறுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பால் ஊற்றணும். ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கோம். போதும். ரவை பாயாசம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்ச பாயாசம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாயாசம் சூப்பராக இருக்கும்.